ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நிச்சயம்ங்க ஒவ்வொரு மனுஷனும் காலையில் எந்திரிச்சு வெளியில் போகிறான்னா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் போகிறான். ஸோ இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது, இதிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதே சமயம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், ஒரு சைடு ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க. ஸோ சவுண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக வச்சு கேளுங்க. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேரை நம்ம கொண்டு வரோங்க. முதல்ல இருக்கிறவன் நம்பர் 1. அவன் எப்படின்னா, ஸோ எந்த பிரச்சனைக்கு போகாமல் டெய்லியும் அவனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தன். இன்னொருத்தன் 2வது நம்பர் 2. இவன் எப்படின்னா, ஏதாவது ஒரு சண்டை வலிக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரியே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் வந்துட்டு 2வதாக இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். நம்பர் 1ல் இருக்கிறவன் காலையில் வந்துட்டு எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்டு நீட்டாக வந்துட்டு அயன் பண்ணி அவனுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். எப்போவுமே கரெக்டாக ஆன் டைம் வந்துட்டு ஆஃபீஸ் போயிடுவான். இதுதான் இவனுடைய ரெகுலர் ரொட்டீன். காலையில் எந்திரிப்பான், குளிச்சு முடிச்சிருவான், ஆஃபீஸ் போவான். அதே போல் வந்து வாரம் முழுவதும் போயிடும். சாட்டர்டே சண்டே ஆனால் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது, இல்லை வந்துட்டு வீட்டில் வந்து ஃபேமிலி கூட வந்துட்டு சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து ரெகுலராக அவன் பண்ணிகிட்ருக்கான். சம்பளம் வந்த உடனே குடும்பத்தோடு வந்துட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, வெளியூருக்குலாம் வந்துட்டு போவாங்க. அப்படி இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன ஊர் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு போவாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்க தான், அதாவது நம்பர் 1ஓட வந்துட்டு லைஃப் அப்படின்றது இப்படி தான் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. நம்பர் 2 இந்த இடத்துல எங்கே வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு சண்டையோடு தான் வந்துட்டு எந்திரிப்பார். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறது, யார்கிட்டயா போய்ட்டு வம்பு அளிக்கிறது, அப்புறம் அவங்க அடிக்க வருவாங்க, இவர் போய் அடிக்கிறது, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இந்த மாதிரி வந்து அலைஞ்சிட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்பர் 2ல் இருக்கிறவர். இவங்க 2 பேருக்குள்ளே வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்பர் 1 என்னதான் நல்ல பையனாக இருந்தாலும் இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்றது இருக்குதுங்க. அதாவது இவன் வண்டியில் போயிட்டு இருப்பான், யாராவது வந்து குறுக்க ஒரு மாதிரி வந்துட்டு ஓட்டுறாங்க, இல்லை இடிக்கிற மாதிரி வராங்க, ஃபோன் பேசிட்டு வராங்க அப்படின்னா இவன் என்ன செய்வானா வந்துட்டு திட்டிடுவான். இவன் என்னையா ஃபோன் பேசிட்டு வண்டியை ஓட்டுறா, தள்ளி ஓரமாக நின்று வண்டியை ஃபோனை பேசியா அப்படின்ற மாதிரி திட்டிடுவான். இதனாலே இவன் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்துட்டு பார்த்துட்டு இவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய வந்துட்டு சூழ்நிலை அப்படின்றது அமைஞ்சிட்ருக்கு. இப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்குதுங்க. இதே போல் வந்துட்டு நம்பர் 1 என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு வழியில் யாராவது வந்து ஃபோன் பேசிட்டு போகிறது, டிராஃபிக்கில் வந்துட்டு வழி விடாமல் ரொம்ப நேரம் வந்துட்டு காருக்குள்ளே உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லை வந்துட்டு வேணும்னே யாராவது குறுக்க வர்றது, ஒன் வேல வந்து இவர் இடிச்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இவர் திட்டுறதே வந்துட்டு வேலையாக வச்சுட்டு இருக்கிறாரு. அதாவது வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவர் தப்பெல்லாம் செய்ய மாட்டார். பட் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து திட்டிட்டு இவர் போயிட்டே இருப்பார். அப்படி ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்பர் 2 வந்துட்டு காரில் வராரு. நம்பர் 2 என்ன செய்கிறாருன்னா, காரில் செல்லை நோண்டிக்கிட்டே சிக்னலில் வந்துட்டு வண்டி எடுக்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது சிக்னல் விழுந்துருச்சு, இவர் வண்டி எடுக்க மாட்டேறாரு. பின்னாடி வந்துட்டு நம்பர் 1 வந்து ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். பைக்கில் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறனால கோவப்பட்ட வந்து நம்பர் 2 என்ன பண்ணுறாருன்னா, இறங்கி வந்துட்டு அதாவது போடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பின்னாடி இருந்து காட்டவும், காருக்குள்ளே இருந்து கையை அப்படி காட்டுறாரு. போடா இப்படி போடா, சைடு எடுத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டக்கொள்கிற நம்பர் 1க்கு கோவம் வந்துருச்சு. நீ என்னடா வந்துட்டு நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு நீ செல்லை நோண்டிக்கிட்டு என்ன வந்துட்டு தள்ளி போடான்னு சொல்கிற, நீ எப்படா நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக அவருடைய காரை மறித்த மாதிரி பைக்கை நிறுத்தி நேராக வண்டியை விட்டு இறங்கி போகிறாரு. வண்டியை விட்டு இறங்கி போயிட்டு, நீ சிக்னலில் வந்துட்டு இப்படி நின்றுட்டுருக்கிற, நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, நீ போனால் தானே நான் போக முடியும், அதனால் ஆர்டர் அடிச்சா நீ என்னடா என்ன போடான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு நம்பர் 1 சொல்லிடுறாரு. இதை சொன்ன உடனே நம்பர் 2 எப்போவுமே வந்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டான். ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு பொறுமையாக இருக்கிறான். அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிறவங்களாம் அந்த எப்பா போப்பான்னு வந்துட்டு சொல்கிறாங்க. போப்பான்னு சொன்ன உடனே அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறது, நம்மளால் டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 வந்து கிளம்பி போயிடுறான் வண்டி எடுத்துக்கிட்டு. நம்பர் 2 எந்த நேரமும் இல்லாமல் இந்த நேரம் வந்துட்டு பொறுமையாக இருந்திருக்கிறான். இப்படியே நாட்கள் போகுது, இப்படியே வருடங்களும் பார்த்திங்கன்னா கடந்து ஓடிடுது. இப்போ வந்துட்டு நம்பர் 1க்கு வந்துட்டு திருமணம் அப்படின்றது ஆயிடுதுங்க. திருமணம் ஆனதுக்கப்புறமும் இவர் இந்த வேலைகள்லாம் விட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவர் என்ன செய்கிறாருன்னா, இதே போல் யாராவது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு குறுக்க நிறுத்துறது, ஏதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஃபோன் பேசிட்டு போகிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இவர் என்ன செய்வாருன்னா, அந்த இடத்துல வந்துட்டு போய் சண்டை போட கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். இப்படி கேள்வி கேட்டுட்ருக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அதே போல் முன்னாடி வந்துட்டு பைக்கில் நம்பர் 2 வந்துட்டு நின்றுட்டுருக்குது. நம்பர் 2 வில்லங்க நின்றுட்டுருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு தன் மனைவியோடு வந்த நம்பர் 1 வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, இந்த நம்பர் 2 செல்லு நோண்டிட்டு இருக்கிறத வந்துட்டு பார்க்குறாரு. அதாவது டிராஃபிக் விழுந்துச்சு, இவர் செல்லை நோண்டிட்டு இருக்கிறாரு. அப்போ செல்லை நோண்டிட்டு அப்படி சைடை போட்டு குறுக்க வந்து, என்னடா இப்படிலாம் வந்து செல்லை நோண்டிட்டு இருக்கிற, தள்ளி நின்று ஓரமாக வண்டி நிறுத்தி நோண்ட வேண்டியதானே அப்படின்ன உடனே
நம்பர் 2 என்ன செய்யுதுன்னா, பலார்னு ஒரு அடி அடிச்சிருது நம்பர் 1. நம்பர் 1ஓட மனைவி வந்துட்டு தட்டி கேட்க வர்றாங்க. அவங்களையும் பிடிச்சி கீழ தள்ளி விட்டுறாரு. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்பர் 1க்கு கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. "என்னடா நீ இப்படி பண்ணிட்ட? நான் உன்னை என்ன சொன்னேன் நானு?" அப்படின்ற மாரி சொல்லி நம்பர் 1 வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுக்குள்ள சண்டை, வாக்குவாதம் முத்தி அங்க இருக்கிற டிராஃபிக் போலீஸ் வராங்க. இவங்க 2 பேத்தையும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக வந்துட்டு இவரும் நம்பர் 1ம் அவரோட மனைவியும் வந்துட்டு உட்கார வச்சிட்டாங்க. நம்பர் 2வையும் வந்துட்டு உட்கார வச்சிட்டாங்க. நம்பர் 2 மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றதுனால அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இவர் மேலே வந்துட்டு இந்த அடிதடி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆல்ரெடி இவர் மேலே கேஸ் இருக்குதுன்னா அதனால் அங்கேயே வந்துட்டு உட்கார வச்சிடறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன அது அடிதடி கேஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அங்கேயே வந்துட்டு நம்பர் 1ஐயும் நம்பர் 1ஓட மனைவியும் உட்கார வச்சிட்டாங்க. இப்போ உட்கார வச்ச உடனே பொழுதுனிக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் வராரு. அப்புறம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. பேசிட்டு வந்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி வந்துட்டு விட்டுறாங்க. 3 பேத்தையுமே வந்துட்டு அனுப்பிடுறாங்க. "நீ ரோட்டில் சண்டை போட்டுப்பியா?" அப்படின்ற மாதிரி சொல்லி அவரையும் திட்டி இவங்களையும் திட்டி வந்துட்டு அனுப்பிடுறாங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்பர் 2க்கு வந்துட்டு அவர் ஆல்ரெடி வந்துட்டு அங்கே தான் போகிறாரு. ஒரு இதுக்காக கையெழுத்து போட போகிறாரு. ஒரு ஆல்ரெடி இவர் இந்த அடிதடி இதில் தானே இருக்கார். டெய்லியும் கையெழுத்து போடுறதுக்காக அவர் போயிருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு ஜாலியாக செல்லுன்னு நோண்டிக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு அவர் வந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிட்டார். "உன்னை நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார். இப்போ நம்ம நம்பர் 1 என்ன எங்கே கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட மாமியார் வீட்டுக்கு, அதாவது சாப்பிட்ற கல்யாணம் ஆன உடனே சாப்பிட போவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துட்டு அவர் கிளம்பி. இப்போ இந்த கதை வந்துட்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நிச்சயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை தட்டி கேட்கலாம். எந்தவித தவறும் கிடையாது. அதில் எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. அதே போல் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்துட்டு ஸோ இவங்க என்ன நிலைமைக்கு வேணால் ரெடியாக இருப்பாங்க. அதாவது உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இல்லை வந்து நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்களை ஒதுக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இல்லை அவங்க இதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. எவன்டா சண்டைக்கு வருவான், நம்பர் 2 மாதிரி எவன்டா சண்டைக்கு வருவான், அவனை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனை பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய டைம் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது நம்பர் 2 அது வேலைக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது, வீட்டையே சுற்றிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருந்தாலும் வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவனுக்கு அதுதான் வேலை, அவனுக்கு இதுதான் அவனோட லைஃப் இப்படி தான் போய்ட்டுருக்கு. ஆனால் நம்பர் 1 அப்படி கிடையாது இல்லைங்களா, அவருக்குன்னு வந்துட்டு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ மனைவி இருக்கிறாங்க. இப்போ அவர் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, அதாவது மனைவி, ஆஃபீஸ் வேலை இதெல்லாம் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருடைய ஒரு நாளுடைய பொழப்பு அப்படின்றது போச்சு. அண்ட் அதே சமயம் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக இவங்க போகிறாங்க. நல்ல நிகழ்ச்சிக்கு போகக்குள்ள இவங்களால் அதை சரியாக அட்டன் பண்ண முடியாமல் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது வருது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இதனால் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது. இதனால் இவர் கூட்டிகிட்டு வரல, இந்த மாதிரி அடிதடி பண்ணிட்டுருக்காரு அப்படின்றதுனால இவருடைய மாமனார் வீட்டில் இன்னும் மாப்பிள்ளை அடிதடி பண்ணுறவராக இருக்கிறாரு. அதாவது இதனால் எந்த வம்புக்கும் போகாமல் நியாயமாக கேள்வி கேட்டவருடைய பேர் என்னென்னா, அடிதடிக்கு போகிறாரு, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு பேர். அதுக்கப்புறம் அவங்க மனைவி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இது போல் வந்துட்டு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரச்சனை அப்படி சால்வ். ஜஸ்ட்டு ஒரு இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடிய விஷயங்கள் இது வந்துட்டு டசன்ட் த டிராஃபிக்கில் இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது, எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். எவனோ ஒருத்தர் நம்ம பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டுருப்போம், டக்குன்னு வந்து இடிக்கிற மாதிரி வந்துட்டு போயிடுவான். இடிச்சிட்டா அது வேறு, இடிக்கிற மாதிரி வந்துட்டு போயிடுவான். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க இறங்கி சண்டை போடுறது அப்படிலாம் இருக்கவே கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிறவனுடைய பொழப்பு இந்த நம்பர் 2 மாதிரி இதுதானா இருக்கும், இந்த மாதிரி கூட இருக்கும். அவனுக்கு கவலையே கிடையாது, இன்றைக்கி வேலைக்கு போகலினாலும் அவனுக்கு கவலையே கிடையாது. அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கவங்க கூட நம்ம போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ நிச்சயம் நம்மளுடைய பொழப்பும் கெட்டுரும், நம்மளுடைய மரியாதையும் கெட்டுரும். இதனால் நம்ம நிறைய சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டரை நீங்கள் வந்து தவிர்த்துட்டு போகிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்மளுடைய வேலை இது கிடையாது. அதுக்குன்னு வந்துட்டு தகுந்தவங்க சட்டம் இருக்குது, அவங்க எல்லாமே அதை பார்த்துப்பாங்க. இது நார்மலாக வந்துட்டு டிராஃபிக்கிங் மட்டும் நான் சொல்லலை. ஸோ அகைன் நான் சொல்கிறேன், டிராஃபிக்கிங் மட்டும் இது வந்துட்டு கிடையாது. இது எல்லாத்துக்குமே தான் நான் சேர்த்து சொல்கிறேன். நான் இதை வந்துட்டு நீங்கள் நார்மலாக உங்களை தேடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை இக்னோர் பண்ண முடிஞ்சுன்னா இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒன்றும் பயந்துட்டு போகல. அதாவது வந்துட்டு துர்ச்சனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே தான் நம்ம பண்ணுறோம். அதனால் நம்ம ஒன்றும் பயந்துக்கிட்டலாம் வந்துட்டு போயிடல, நம்ம விலகி போகிறோம், அவ்வளவுதான். இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம போகிறோம். அதுவே அந்த இடத்துல நம்ம விலகி போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அப்போ ரெண்டில் ஒன்று பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல இது நமக்கு தேவையில்லாது, இதிலிருந்து நம்ம விலகி போயிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அமையுது இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல நீங்கள் கௌரவம் அதெல்லாம் பார்க்காதீங்க, விட்ரா பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. ரெண்டாவது ஆல்ரெடி இதை பற்றி நான் படிச்சிருக்கிறேன் நான். மற்றவங்களுக்கு இதுக்காகவே பொழப்பெடுத்து போய் வந்து சுற்றிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ரோட்டில் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறதோ இல்லை ரோட்டில் யாராவது உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டோரி
ஸ்டோரி ஒன்று படிச்சிருக்கேன். அந்த ஞாபகம் ப்ளஸ் இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. பைக்கில் ஏதோ ஒரு போயிட்டுருக்காரு போல், பின்னாடி வர காருக்காரங்க ஃபோனை பார்த்துட்டு வந்து இடிச்சிட்டாங்க போல். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு கான்வர்சேஷன் பெருசாக போயிட்டு கை கலப்பு இதெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் ரோட்லேயே நின்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. உண்மையாலும் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இது போல் பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டுங்க. இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணணும், ரோட்டில் வண்டியை நிறுத்தி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில்